நடிகர் ஆனந்த்ராஜ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஆனந்த்ராஜ், கேப்டனோட நீங்க திரை வாழ்க்கையில பயணிச்ச அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். இது வந்து எனக்கு காலையில செய்தி எனக்கு கிடைச்சது, ஒரு 6 மணிக்கு கிடைச்சது. இது 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 வந்து இது உண்மையான நம்பருக்கு நிறைய நிறைய நேரம் எடுத்துச்சு என்னோட மனசு. நம்ம இரங்கலை வந்து ஒரே ஒரு வார்த்தையில சொல்லாம, இரங்கல்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு அது போதுமானு பத்தாது. பட் ஒரு நம்ம விட்டு பிரிஞ்சாருன்னு நிறைய பேருக்கு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஒரு நிறைய நிறைய பேர் வந்து மறைஞ்சாங்கன்னா அது அப்படியே மறைவா தான் இருக்கும். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மறைவே இல்லாத ஒரு நடிகர்னு சொல்லலாம். நிறைய நிறைய நாட்கள் நம்மோடு வாழ்ந்துகிட்டே இருக்காரு. உண்மையை சொல்ல போனா இப்போ வந்து பழைய படங்களுக்கு ஒரு மரியாதை வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் முதல் முறையா பேச நினைச்சது, நானும் அவரும் நடிச்ச படங்களை சில படங்களை வந்து வெளியிட்டா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒரு 2-3 நாளா இந்த விஷயம் போயிட்டே இருக்கு. அது இல்லாம இப்போ வர இந்த நியூ இயர் வந்து நாங்க புது வருஷம் வந்து நாங்க தொலைவு சாரணை அதுக்கு முன்னால நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட 82 நான் அவர் கூடவே இருந்துட்டு இருக்கேன். அவர் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். ராயாபாதன் ஸ்ட்ரீட்ல வந்து அவர் இருக்கும்போது பக்கத்துல இருந்து அவரை பார்த்திருக்கேன். ஒரு திரைப்பட கல்லூரி மாணவனுக்கு வந்து அவர் இல்லைன்னா ஒரு அந்த நடிகரா வந்து திரைப்பட கல்லூரி மாணவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அது இல்லவே இல்லை. அவரு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து அபாவானன்ல ஆரம்பிச்சு அரவிந்த்ராஜ்ல இருந்து இன்னைக்கு வந்து ஆர்கே செல்வமணி வரைக்கும் சொல்றேன். அதனால நிறைய நினைவுகள் 1-2 இல்ல, நிறைய நினைவுகள் இருக்கு. அது எல்லாம் வந்து அந்த குடும்பத்தாருக்கு அந்த ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஒரு தகப்பனா என்னுடைய அண்ணன் மகன்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருடைய திருமணம் வந்து அந்த புலன் விசாரணை 100வது நாள் அப்பதான் வந்து தமுக்க மைதானத்துல மதுரையில வந்து திரு கலைஞர் அவர்கள் அந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. ஸோ அதுல நான் கலந்துக்கிட்டேன். அதாவது இது வந்து புலன் விசாரணை 100வது நாள் நடந்தது. அது மாதிரி அவருடைய முதல் குழந்தை பிறக்கும் போது அவர் கூட தான் நான் ஷூட்டிங்ல இருக்கேன். நாகர்கோவில் தாண்டி ஏதோ ஒரு காட்டுல ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கேன். 3 எழுத்து வச்சிருக்கிற மனபாலா அவர்களுடைய படம், அவருடைய இயக்கத்துல ஒரு நடந்த படம் அது. இப்போ குழந்தை பிறந்து அந்த குழந்தை போட்டோ வருது. அவரு பக்கத்துல இருந்தாரான்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தையோட போட்டோ வருது. போட்டோ பாக்குறதுக்காக நான் அவரும் அவ்வளோ ஆசையா அப்படியே ஓடிட்டு இருந்தோம். அதே மாதிரி திருமணம் முடிஞ்சு முதல் ஷூட்டிங் வந்து தானோ அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண ஒரே ஒரு படம், அவர் படம் டைரக்ட் பண்ணார், பெருப்பாடகன் சொல்லிட்டு இந்த புதுப்பாடகன் வச்சாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த படம் ஷூட்டிங் எப்போ வீட்டுக்கு சாப்பாடு ஒரு திருமணம் ஆகி 3வது நாள் அல்லது 4வது நாள் தான் இருக்கும். அது மாதிரி நிறைய நினைவுகள்னா 1-2 இல்லை, நிறைய போராட்டங்கள்ல நிறைய விஷயங்கள்ல அவரோட இருந்து நாங்க வந்து 96ல வந்து கடற்கரையில வந்து மெரினா கடற்கரையில ஒரு தங்க பேனா கொடுக்கறதுக்காக கலைஞருக்கு ஒரு விழா ஒண்ணு எடுத்தாங்க. அந்த விழால வந்து அந்த கமிட்டியில நானும் ஒருத்தரா இருந்தேன். நாங்க கலந்து பேசுவோம். அவருடைய நட்பு வட்டாரம் இருக்குல்ல, அது ரொம்ப சிறந்தது. அவரை மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் வந்து உலகத்துல வந்து நான்லாம் பொறாமையில பார்த்திருக்கேன். எனக்கெல்லாம் பொறாமையை கூட இருக்கு, நட்பு வட்டாரம் கிடைக்கலன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம வந்து அறிவை பயன்படுத்துறதை விட அன்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பா மட்டுமே அவர் கட்டி போட்ட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவரோட இருந்த விக்ராந்த் ராவுத்தர் ஆகட்டும், சுந்தரராஜன் ஆகட்டும், அல்லது ரவி ஆகட்டும், அல்லது அங்க மதுரையில ஒன்னா படிச்சவங்க இவங்கெல்லாம் ஒன்னாவே இருந்து அந்த நட்போடு அப்படியே நேரா கிளம்பி சென்னைக்கு வந்து வர அவருக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா அது தன்னுடைய பாலிய நண்பர்களை சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல மனிதர். நிறைய நினைவுகள் இருக்குங்க. 1-2 இது வந்து எனக்குன்னு இல்லை, உங்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை, கடந்து வாழ்ந்த தமிழ் மக்களா இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ஜேர்னி அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஜேர்னி. முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு நான் வந்து அவருடைய கிட்டத்தட்ட இந்த நரசிம்மா பேர் இருக்கு சில படங்கள்ல. அதே மாதிரி நான் ஹீரோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு, எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு. அது வந்து அவருடைய திரும்ப நான் வில்லனா பண்ணும்போது மீண்டும் வில்லனாகன்னு டைட்டில் போட்டு வந்து நடிகர் விஜயோட தகப்பனா டைரக்ட் பண்ண சந்திரசேகர் அவர்கள் டைரக்ட் பண்ண படம் வந்து ராஜதுரைன்னு ஒரு படம். ஸோ அந்த படத்துல வந்து மீண்டும் வில்லனாகன்னு டைட்டில் போட்டு
திரும்ப நீ வில்லன் பண்றதா இருந்தா என் கூட தான் பண்ணணும் ஆனந்தராஜன் ரொம்ப அன்பா கட்டளை விட்டு எனக்கு அவ்வளவு அவ்வளவு பக்கத்துல வச்சு என்னை பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி நானும் இருந்தேன். நிறைய 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 நண்பர்கள் பழகிருப்பாங்க அவரோட. நிறைய நிலைகளை எல்லாரும் பகிர்ந்துக்காங்க. எல்லாருக்கும் ஒரு 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 அனுபவங்கள் இருக்கும், நிச்சயமா இருக்கும், இல்லாம இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய அனுபவங்கள், நிறைய அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், என்னுடைய குடும்ப விழாவில் எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டாரு. என்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு அவர் கலந்துக்கிட்டாரு. என்னுடைய மகளுடைய ஒரு விழாவில கலந்துக்கிட்டாரு. நிறைய குடும்ப விஷயங்கள்ல கலந்துக்குவாரு. ஒரு நான் தான் அதான் சொல்றேன், ஒரு ஒரு அண்ணனா தகப்பனா ஒரு 2 குழந்தைங்க, அவருக்கு 2 ஆண் குழந்தைங்க. அந்த 2 ஆண் குழந்தைங்க ஒரு திருமணம், என் அண்ணன் மகனுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம எல்லாம் எழுந்திருக்கோன்றத இந்த நேரத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேங்க. எனக்கு அது ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயம். 2 ஆண் குழந்தைங்க அவருக்கு. 2 ஆண் குழந்தையோட திருமணமும் அவர் தலைமையில் அவரு நடத்தணும்னு ஆசைப்பட்டு அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் ஒரு தகப்பனா ஒரு ஒரு குடும்பத்துல ஒருத்தரா அந்த பெயின் எனக்கு இருக்கு. உண்மையாவே என் குடும்பத்திலே என் உடன் பிறந்த சகோதரர்கள் யாருக்காவது இப்படி ஒரு வந்தா என்ன வருத்தம் இருக்குமோ அதே வருத்தம் இப்போ எனக்கும் இருக்கு. அந்த குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். நான் உறுதியா சொல்றேன், இறைவன் பக்கத்துல வச்சு நல்ல ஆன்மாவை பார்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.